படத்துக்கு வந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும்னா, எல்லாரும் அவ்ளோ ஹார்ட் வார்மிங்கா பேசுறாங்க. அவ்ளோ ஹாப்பி டியர்ஸோட வெளிய வந்து, அவ்ளோ சந்தோஷமா கை பிடிச்சுக்கிட்டு ஜிஎம் சார் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய வாய்ஸ் ஓவர்ல கதை சொல்ற விதமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த வாய்ஸ் ஓவர்ன்ற விஷயம் எனக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு, அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. ஓகே. இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸ இப்ப கார்த்தி சார் பேசியிருக்காங்க. கார்த்தி சார் பேசும்போதே அந்த வாய்ஸ ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இல்ல, இந்த வாய்ஸ பேசுறாங்கன்னும் போது, அந்த கதைக்குள்ள அழகா Connectivity ஆடியன்ஸ உள்ள இருந்துச்சு. கூட்டிட்டு போயிடுச்சு. சித்தா சாரோட சிஸ்டர் கேரக்டரா மீதா பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு அந்த கேரக்டர் ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ ஃப்ரம் த பிகினிங் இங்க இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் இல்ல யார்கிட்ட இருந்து அந்த கேரக்டர் ஆர்த்தி பொண்ணு இருக்கா தங்கச்சி, ஆஹா அவ பேர் ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரா ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு எழுதுறது வந்து ரொம்ப இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட் கேரக்டரா ஆர்த்தி ஆர்த்தி இருக்காங்க தான் இந்த கதையில. சித்தா சாரோட டிரான்சிஷன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்து கடைசியில் ஒரு இன்ஜினியரா மாறுறாரு. சித்தார்த் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு டெசிஷனை எடுக்கிறது நான் மட்டும் ஒரு டைரக்டர் மட்டும் பண்ண முடியாது. சித்தார்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ நம்பி இந்த படத்தில் நடிக்கலைன்னா இதை படமாக எடுத்திருக்க முடியுமானே எனக்கு தெரியல. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்லேயோ இதுலேயோ இன்னைக்கு எல்லாரும் அது ரொம்ப கன்வின்சிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப முக்கியமாக சித்தார்த் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எட்டுத்தொட்டாக்கள் 2 ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எட்டுத்தொட்டாக்கள் 2 ஒரு சில டைம் சின்னதா ஒரு ஐடியா வந்தது. இதை இப்படி பண்ணா எட்டுத்தொட்டாக்கள் 2 பண்ண முடியுமான்னு. எட்டுத்தொட்டாக்கள் 2ன்னு ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டர் பார்த்தேன். மாலைமலர் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க நபர் 3BHKன்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்ப படத்தை இயக்குன நம்ம எல்லாரும் பார்த்து தேட்டரில் குடும்பமாக போய் ரசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நம்ம கூட ஸ்ரீ கணேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க பிரதர்? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சது. நிறைய படங்கள் நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்க நேரத்தில் வந்து 3BHK ஒரு அழகான படம் தேட்டரில் 2 மணி நேரம் அந்த படம் பார்க்குறது எங்களுக்கு தெரியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயம் பேசலாம். படத்துக்கு வந்த முதல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ, ஒரு நெகட்டிவான ரிவ்யூ, நெகட்டிவ்ல ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூ, எந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணுவீங்க, எந்த விஷயங்கள் கமெண்டாக வந்துச்சு? ஸோ படத்துக்கு வந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும்னா, எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் வார்மிங்காக பேசுகிறாங்க. எல்லாரும் நான் அவ்வளோ பேர் தேட்டர்ஸில் பார்க்குறேன். அவ்வளோ ஹாப்பி டியர்ஸோடு வெளியே வந்து அவ்வளோ சந்தோஷமாக கை பிடிச்சிக்கிட்டு எங்கள் குடும்பத்தோட கதை ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்களை அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சிட்டிங்க, அவ்வளோ நெகிழ்ந்து போய் பேசுகிறாங்க. ஸோ அதுதான் நான் ரொம்ப முக்கியமான பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். நெகட்டிவாக சொல்லணும்னா கொஞ்சம் காமெடி சீன்ஸ் இருந்திருக்கலாமான்றது மட்டும் ரொம்ப சில பேர்கிட்டேருந்து வந்து. செகண்ட் ஹாஃப் இன்ஃபேக்ட் யோகி பாபு அண்ணாவோட போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபு அண்ணாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே அவரை கொண்டு வந்திருக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நானுமே இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆடியன்ஸ் இன்னைக்கு படம் பார்க்கும்போது அவங்க இவ்வளோ எமோஷ்னலாக ரொம்ப ஹெவியாக ஒரு சில விஷயங்களை பார்த்து வெளியே வராங்கன்னா, கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்கள சிரிக்கவும் வச்சிருந்தா இன்னுமே ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்ன்றது தான். இதை நிச்சயமா அடுத்த படங்கள்ல சரி பண்ணிடுவேன். சிறப்பு. எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், ஒரு வாய்ஸ் ஒன்று வச்சிருந்தீங்க. கடைசியில் முடியும் போது இந்த வீடா நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு விஷயம். கடைசி அது கிளைமேக்ஸ்ல அந்த வாய்ஸ் வரும்போது, அந்த வீடு நான் பேசுறது போது எல்லாருக்குள்ளயும் ஒரு கனெக்ட் ஒன்று இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு வாய்ஸா வைக்கணுன்ற ஐடியா எங்க இருக்கு? அது நமக்கு ஒவ்வொரு கதையில அந்த கதைக்குள்ளேயே அந்த கதைக்கு டிஸ்டிங்டான சில விஷயங்கள் இருக்கும். நான் அப்படி இந்த கதையை அப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த கதையை ஒரு குழந்தைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு ஊர்லன்னு ஆரம்பிச்சு நரேட் பண்ணி கடைசியா யார் இது இவ்வளவு முக்கியமான விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க, அந்த வீடு இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்குன்னு வச்சா அது இந்த கதைக்கே ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு மீனிங் கொடுக்குதுன்னு தோணுச்சு. ஸோ லிட்டரலா இவங்களோட லைஃப் ஜேர்னி மொத்தத்தையும் அந்த வீடு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. இதுல இவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லாத எமோஷன்ஸ் எல்லாம் கூட அந்த வீடு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. கடைசியா அதை சொல்லி முடிக்கிற இடம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வாய்ஸா இப்ப கார்த்தி சார் பேசியிருக்காங்க. அதுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கார்த்தி சாருக்கு. கார்த்தி சார் பேசும்போதே அந்த வாய்ஸை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் இந்த வாய்ஸை பேசுறாங்கன்னும் போது அந்த கதைக்குள்ள அழகா ஆடியன்ஸை உள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கு நான் அந்த ஐடியா மட்டும் இல்ல, அதை பேசின கார்த்தி சாருக்குமே பெரிய தேங்க்ஸ்.
ஓகே, ஓகே. ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலா நெறைய படங்கள் நாங்கலாம் பார்த்துருக்கோம். ம். ஜீவன் சார் படங்கள் நெறைய பார்த்துருக்கோம். ஆ. நெறைய வாய்ஸ் ஓவர்ல கதை சொல்ற விதமா இருக்கும். ஆனா இந்த படத்துல அந்த வாய்ஸ் ஓவர்ன்ற விஷயம் எனக்கு அவ்ளோ அழகா இருந்துச்சு. அவ்ளோ பிரமாதமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த படத்துல ஒரு இயர் டிரான்சிஷன் ஒரு விஷயம் ம். வந்து காமிச்சிருப்பீங்க. 2027 முடியிற வரைக்கும் ஒரு ஒரு இயர் டிரான்சிஷன் ஒண்ணு காமிச்சிருப்பீங்க. அது ஒரு ரைட்டிங் ஃபார்மேட்ல ஒரு அழகா ஒரு டெம்ப்ளேட் விஷயமா ஒண்ணு ம். காமிச்சிருப்பீங்க. ஏன் அந்த இவ்ளோ வருஷத்துக்கான அந்த இயர் டிரான்சிஷன்ன்ற ஒரு விஷயம்? அதுவுமே இவங்க இந்த கதை ஒரு லைஃப் ஜேர்னியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா லிட்டரலா ஒரு வீடு வாங்குறதுன்றது ஒரு ஜெனரேஷனோட கனவு இல்ல. அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, சரத் சார் ஆசைப்பட்டு சித்தார்த் சார் வாங்கி கடைசியில அந்த வீட்டோட அந்த போர்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறது அவரோட பேத்தி எடுத்துட்டு வந்து ஆ. குடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இன்னைக்கு ஒருத்தர் வீடு வாங்கணுன்ற கனவு நிறைவேறதுக்கு ஒரு 3 ஜெனரேஷன் ஆகுதுன்றது எனக்கு அந்த கதையில ரொம்ப எமோஷனலா ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயமா பட்டுச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஒரு சீன நாங்க படத்தோட டியூரேஷனால சில ரீசன்ஸால ரிமூவ் பண்ணிட்டோம். சரத் சாருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும். ஓஹோ! 93ல ஆரம்பிக்கும் இந்த கதை. ஓஹோ! அப்ப வந்து சரத் சார் வந்து ஒரு வீடு வாங்கணுன்ற கனவு அங்கேருந்து ஆரம்பிக்கும் அவருக்கு. ஸோ அதுல ஆரம்பிச்சு 2027ல முடியிற அளவு ஒரு ஜேர்னி இந்த கதை. ஓகே, ஓகே. அண்ட் நான் சமீபத்தில ஒரு ஃபோட்டோ ஒண்ணு பார்த்தேன். இதே சாந்தி டாக்கீஸ் ஆஃபீஸ்ல வந்து நீங்க எல்லாம் உட்கார்ந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட்டோட உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்த ஃபோட்டோ. சைத்ரா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க போஸ்ட்ல. ஓகே. எனக்கு அதுல என்ன ஒரு புதுசா இருந்துச்சுன்னா, எல்லாருமே பவுண்ட் ஸ்கிரிப்ட் வாங்கி படிப்பாங்களான்னு தெரியல. இது பிஃபோர் ஷூட்ல நடந்த அந்த ஃபோட்டோ. ஆமாமா. ஷூட்டுக்குலாம் முன்னாடி ஒரு நாள் இங்க ரீடிங் பண்ணி 2 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். ஓகே, ஓகே. அப்ப எடுத்த ஃபோட்டோ. ஓகே. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அத பத்தி ஏதாவது விஷயம் ஷேர் ஆ பண்ணுங்க. அது ரொம்ப எனக்குமே ரொம்ப நாளா ஆசை. நான் முதல் 2 படங்களையுமே சில இம்பார்ட்டன்ட் ஆக்டர்ஸ்க்கு மட்டும் அத பண்ற சூழ்நிலை கிடைச்சிருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் ஆஹா. வந்து அப்படி குரூப்பா உட்கார்ந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு காப்பி சரத் சார், தேவயானி மேம்லாம் ரொம்ப சொன்னாங்க. இத்தன வருஷத்துல நாங்க இப்படி ரீடிங்ன்னு வந்ததே இல்ல. புதுசா இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அவங்க சரி நீங்கலாம் பசங்க ஒண்ணு சொல்றீங்க நாங்க வந்து பண்றோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு அவங்க லைன்ஸ் அப்படியே படிக்கிறாங்க. நம்ம ஒண்ணு எழுதியிருக்கோம். பட் பேசும்போது அது இன்னுமே அதோட ஃப்ளோக்காக சரத் சார் இந்த லைன் நான் இப்படி சொல்லிக்கிட்டோமா அப்படி கேட்டார். அவர் அப்படி சொல்லும்போது தேவயானி நான் இப்படி சொல்லிக்கிட்டோமான்னு சொல்லி அது ரொம்ப அழகா இன்னுமே ரியல் ஆச்சு. ஸோ அந்த விதத்துல அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் அந்த ரிஹர்சல்லாம் ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஓகே. இல்ல ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கும், எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதுக்கும் ஒரு ஒரு புது வித்தியாசமா ஒரு விஷயம். அந்த இடத்துல ஒரு அனுபவமா உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கும். லைக் ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் சரத் சாரா இருக்கட்டும், தேவயானி மேமா இருக்கட்டும். என்ன அனுபவம் உங்களுக்கு அங்க கிடைச்சது? மெயினா அவங்க எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் முன்னாடியே அவங்க தனியாவும் படிச்சு ப்ராசஸ் பண்ணாங்க. ஆஹா. ஷூட்டுக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து வந்து பேசும்போது, இப்ப இந்த சீன நான் எப்படி பண்ண போறேன்னு சித்தார்த் சார் சொன்னாங்க. சரத் சார் நான் அப்ப நான் இப்படி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. தேவயானி மேம் ஒண்ணு சொன்னாங்க. சைத்ரா, மீதான்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் இந்த படத்துல மீதாக்கும் சித்தார்த் சாருக்கும் உண்மையிலேயே ஒரு அண்ணன் தங்கச்சி எனர்ஜி ஒண்ணு இருக்கும். அத அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பாட்ல பாத்துக்கிட்டா வராதுன்றதால தான் இந்த ரிஹர்சல்லயே அதெல்லாம் ரொம்ப அழகா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஷூட்டுக்கு போன உடனே அவங்க உண்மையா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. ஏன்னா அது இங்கேயே அவங்களுக்குள்ள இந்த ரிஹர்சல்ல இந்த ரீடிங்லயே அந்த பாண்டிங் எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே ரிஹர்சலோ இந்த ரீடிங்கோ பண்ணிட்டு போனா அது படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்குமே இந்த படத்துல ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ டீட்டெயிலா ரிஹர்சல் பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஓகே. அண்ட் சித்தா சாரோட சிஸ்டர் கேரக்டரா மீதா பண்ணியிருந்தாங்க. மீதா மாதிரி ஒரு சிஸ்டர் எல்லா லைஃப்லயும் ஒரு டிராவல் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த கேரக்டர் ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ ஃப்ரம் த பிகினிங் இங்க இருந்து நான் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேரக்டர் இல்ல யார்கிட்ட இருந்து அந்த கேரக்டர் எனக்கு சித்தி பொண்ணு இருக்கா தங்கச்சி. ஆஹா. அவ பேரு ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து தங்கச்சி மாதிரி தான். அதான் தங்கச்சின்ன உடனே என்ன அறியாம நான் ஆர்த்தின்னு அந்த பேர் எழுதிட்டேன். பட் நான் இத நினைச்சேன். அந்த கேரக்டரா ரொம்ப ஒரு போல்டான ஒரு பொண்ணு எழுதுறது வந்து ரொம்ப இன்னைக்கு ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். இன்ஃபேக்ட் இந்த கதையில சரத் சார் ஒரு ஜெனரேஷன் அவர் இந்த கம்ப்யூட்டர்ஸோ எல்லாமே இது எப்படி சரியா வருமான்னு நினைப்பாரு. ஆர்த்தி தான் லேட்டஸ்ட் ஜெனரேஷனா இருப்பாங்க. அவங்க இல்ல இதான் ஃபியூச்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அப்படி அந்த கேரக்டர் வந்து இவங்க இந்த ஸ்டோரியில இருக்கிற ஆண்கள் எடுக்கிற டெசிஷன்ஸை விட அந்த பொண்ணு அவ்வளோ போல்டா நிறைய இடத்துல ஒரு டெசிஷனை எடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியம்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபேவரட் கேரக்டரா ஆர்த்தி இருக்காங்க இந்த கதையில. அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட குரோத் ஆகட்டும், கடைசியில அவங்க எடுக்கிற டெசிஷன் ஆகட்டும், அது எல்லாருக்கும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு. நானுமே நம்மளால ஒரு இவ்வளோ ஸ்ட்ராங்கா மெமரபிளா ஒரு ஃபீமேல் கேரக்டரை எழுத முடிஞ்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்பவுமே ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுறதுல என்ன கஷ்டம்னா, நம்ம
என்ன இருந்தாலும் அவங்களோட இடத்துல அவங்க ஷூலேருந்து நம்ம நின்று புரிஞ்சு சரியா எழுத முடியாம போயிருமான்ற ஒரு பயம் இருக்கும். எனக்கு இந்த கதையில அந்த கேரக்டரை அப்படி முழுமையா அவங்க கேரக்டரும் சரி, சைத்ராவோட கேரக்டரும் சரி, மேமோட கேரக்டர் எல்லாமே எல்லாரும் ரொம்ப பர்சனலா எங்க வீட்ல இருக்கிறவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. சித்தா சாரோட டிரான்சிஷன் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்து கடைசியில் ஒரு இன்ஜினியரா மாறுறாரு அப்படின்னு இருக்கும்போது அந்த டிரான்சிஷன் காட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுக்கான மெனக்கெடல் எந்த மாதிரி இருந்துச்சு? இன்ஃபேக்ட் அது ரொம்ப நான் இப்போ சித்தார்த் சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, இப்படி ஒரு டெசிஷன எடுக்கிறது நான் மட்டும் ஒரு டைரக்டர் மட்டும் பண்ண முடியாது. சித்தார்த் சார் மாரி ஒரு ஹீரோ நம்பி இந்த படத்துல நடிக்கலன்னா, இத படமா எடுத்திருக்க முடியுமான்னே எனக்கு தெரியல. ஏன்னா, நெறைய ஆக்டர்ஸால இத பண்ண முடியாது. இவ்வளோ ஏஜ் குரூப்போட பண்ற ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மி. சித்தார்த் சார் இன்ஃபேக்ட் காலேஜ் வரைக்கும் ட்ரை பண்றது கூட பண்ணிற முடியும். அந்த ஸ்கூல்ன்னு எடுத்த டெசிஷன் பெரிய டெசிஷன். ஸோ அதுக்கு நான் சித்தார்த் சாருக்கு எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து இந்த எஃபர்ட்ட நான் போடுறேன். இத நம்ம கன்வின்சிங்கா பண்ண முடியும்னு சொல்லி, அவர் ஓன் பண்ணி தான் அத பண்ணோம். ஸோ எனக்கு இன்னைக்கு அத எடுக்கும்போது கூட இப்படி ஒண்ணு பண்றோம்னப்ப நெறைய பேர் ஒரு அக்கறையில சொன்னாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னைக்கு இன்டர்நெட்லயோ, இதுலயோ ஒரு விஷயம் தப்பாயிடுச்சுன்னா எல்லாரும் அத ரொம்ப ஈஸியா கான்சியஸா சொல்லிடுவாங்க. அத சரியா கொண்டு வரத நம்ம பண்ணுவோம்னு சொல்லி எஃபோர்ட் போட்டு, இன்னைக்கு எல்லாரும் அது ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அதுக்கு நான் ரொம்ப முக்கியமா சித்தார்த் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சைத்ரா மாதிரி ஒரு கேரக்டர் எல்லா லைஃப்லயும் இருப்பாங்க. ஸ்கூல் லவ், பப்பி லவ் அப்படின்னு ஒரு விஷயம். அது கடைசியா ஒரு ஒரு கனெக்ட் ஆக்கி ஒரு ஒரு இடத்துல போய் அந்த கல்யாணம் ஆ. புடவை எடுக்கிற சீன்ல போய் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் வச்சுங்க. இந்த இடத்துல சைத்ரா நம்ம கொண்டு வரலான்ற ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரைட்டிங்ல எழுதியிருப்பாங்க. எப்படி அது வந்துச்சு? நான் நிஜமா அந்த இடத்துல அவங்க வர்றது தான் இருக்கிறதுலயே ரொம்ப இம்பாக்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா, அவங்களுக்கு என்னது நம்ம பிரபுவுக்கு கல்யாணம் ஆக போகுதான்னு இருக்கட்டும். அவங்க பார்த்துக்கிறதுல ஒரு பெரிய ஷாக் ரொம்ப இருக்கும். எம்பாரசிங்கா இருக்கும். ஆமா. ஒரு ஷாக் இருக்கும். இமோஷனல் வெயிட்டுமே ரொம்ப ஆமா. அதிகமா இருக்கும். அவங்களுக்கு என்னோட பிரபுன்னு இவங்க அவ்வளவு ஆசையா நினைச்ச ஒருத்தர வேற ஒரு பொண்ணு கை பிடிச்சு அப்படி கூட்டிட்டு போறதுல இருக்கிற அந்த ஒரு பெயின் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு அவங்க அந்த இடத்துல வந்தா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா லேண்ட் ஆகும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல அதனால தான் அவங்க வந்துட மாட்டாங்களான்னு ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஐஷுன்ற பேரை வச்சு ஒரு 2 இடத்துல இவர் எவ்வளோ எதிர்பார்த்து பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கெல்லாம் அந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டு கரெக்டா இந்த இடத்துல கொடுக்கும்போது அது ஆடியன்ஸுக்கு பயங்கரமா ஹிட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்குமே இந்த படத்துல ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ட்ராக் பிரபு ஐஷுக்கு இருக்கிற அந்த லவ் ட்ராக். அது ஸ்கூல்ல கூட அவங்க லவ்ன்ற அந்த வேர்டு வராது. ஆனா இவங்க அவரை பாக்குறதுல, அவரு இவங்க கிட்ட பேசுறதுல, நம்ம ஹைஸ்கூல் லவ்ல அது ஒண்ணு இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் நமக்கு லைஃப்ல ஒருத்தரை பிடிக்கும் போது இருக்கிறதுல, அதுல ஒரு அஃபெக்ஷன், லவ் ஒரு பியூரான ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு எனர்ஜி இருக்கும். அதை எப்படியாவது கிரியேட் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணதுதான். ஸோ அது இன்னைக்கு எல்லாருக்கும் கம்யூனிகேட் ஆயிருக்கு. எல்லாருமே அதே மாதிரி ஃபீல் பண்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. நம்ம என்னதான் படத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசினாலும் ஒரு முக்கியமான ஒரு நபர் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். காலேஜ் லைஃப்ல சித்தார்த் சார் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் டிராவல் ஆவார்ல. எல்லார் லைஃப்லயும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கும். கரியர் சப்போர்ட்டா. ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல யாரு கூட டிராவல் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அவன் நல்ல உயரத்துக்கு போனா அந்த இடத்துல இருந்து நம்மளை நல்லா பார்த்துப்பான்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கன்வே பண்ணிருந்தீங்க. அந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு கேரக்டர் எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்துச்சு அந்த கேரக்டர்? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் இப்படி நினைப்பேன், இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இவ்வளோ பியூரா ஒரு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்ன்றது. இன்ஃபேக்ட் இல்ல நம்ம இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன்ல எனக்கு இருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் இப்படிதான் இருக்கணும்னு வச்சிருந்த ஒரு பெஞ்ச் மார்க் தான் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர். நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஜேர்னி இருக்கும். அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஒரு கிராமத்துலயும் வந்து இங்க எப்படி அடாப்ட் ஆகுறாருன்றதுக்கு சித்தார்த் சார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு ஒரு வேலை கிடைச்சு அவர் ஒரு இடத்துக்கு போன உடனே இப்படியும் சில பேர் இருப்பாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன், நான் நல்லா இருந்தா அப்போ அதுதான் என்னோட சக்சஸ், என் ஃப்ரெண்டு எனக்கு ஈக்குவலா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனா இல்லடா இந்த கம்பெனியில ஒரு இன்டர்வியூ நீ வரியான்னு இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இவருக்கு அந்த வேலை கிடைச்ச உடனே அவரோட சக்சஸ் ஃபீல் பண்ற சந்தோஷப்படுற அளவு இவரோட சக்சஸ்க்கு சந்தோஷப்படுவார். அதுதான் நான் ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப அதிகபட்ச ஒரு குவாலிட்டியா பாக்குறேன். ஸோ எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டை எழுதுனது இன்ஃபேக்ட் எனக்கு காலேஜ்குள்ள இன்னொரு லவ் ட்ராக்கா கொண்டு வரலாமான்னு சில பேர் சஜஸ்ட் பண்ணப்ப கூட இல்ல, ஒரு ஹை ஸ்கூல் லவ் எந்த அளவு பியூரோ அதே அளவு ஒரு ஃப்ரெண்டும் பியூரான ஒரு விஷயம். ஸோ நான் லவ்ன்ற எமோஷன் ஆல்ரெடி டச் பண்ணிட்டோம், ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற எமோஷனும் இந்த கதையில இருக்கணும்னு வச்ச கேரக்டர் தான் அந்த கேரக்டர்.
லிட்டரலி அது ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம், எல்லாருமே பொதுவாக இன்ஜினியரிங் படிச்சு இன்ஜினியரிங் சூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணம், அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அவங்க அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்கன்ற போது கேம்பஸ் இன்டர்வியூல நம்ம பையன் எப்படியாவது செலக்ட் ஆயிடுவான் அப்படின்னு. கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று காமிச்சிங்க. ஃபைனல் வந்து ஆவடியப்பன் சார் வந்து ஆமா, ஆமா. இன்டர்வியூ வந்து பண்ணுவாரு. அந்த சீனோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேள்வி கேட்கறதும், நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எல்லாத்தையும் ஒப்பிக்கிற, நான் புரிஞ்சு கத்துக்கிறேன் தான் வேலை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீன் மேக்கிங் எப்படி? ஓகே. அந்த சீனோட முக்கியமான விஷயமாவே நான் அதுதான் நினைச்சேன். அந்த சீன்ல இவரு ஜெயிச்சிருவாருன்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் குடுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்ல. மெயினா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் என்னவா இங்க மேக்ஸிமம் இருக்கு. எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறோம். இந்த கதையில இன்ஃபாக்ட் சித்தார்த் சார் அவ்ளோ எஃபோர்ட் போடுவாரு. அந்த கேரக்டர் வந்து நான் என் ஃபேமிலிக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிரணும்னு ரொம்ப மனசார நினைப்பாரு. ஏர்னஸ்ட்டா எஃபோர்ட் போடுவாரு. அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவரோட அத்தனை எக்ஸாம கிளியர் பண்ணி அந்த இன்டர்வியூல போய் உட்கார்றாரு. ஆனா இவரு எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயத்த அவருக்கு புரிய வைப்பாரு. நீ இவ்ளோ எஃபோர்ட் போடுறது முக்கியம் இல்ல. நீ ஆனா உன்ட்ட ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கலாம். ஆனா நீ ஒரு இன்ஜினியர் இல்ல. நீ கிடையாது. புரிஞ்சு படிக்கலன்னு சொல்லிட்டு. அது அவருக்கு ஒரு பெரிய லைஃப் ரியலைசேஷன குடுக்கும். அதுல தான் இருந்து தான் அவரு திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி, திருப்பி செகண்ட் ஹால்ஃப்ல போய் ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுவாரு. ஸோ அது நான் ரொம்ப முக்கியமான விஷயமா நெனச்சேன். எனக்கு எஜுகேஷன நம்ம என்னவா பார்க்குறோம்? எல்லாருமே வெறும் வெறும் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரால அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஜெனரேஷனே இன்னைக்கு அவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ள போய் அவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஒண்ணு பாஸ் பண்றாங்க. ஆனா அது சரியா? அது அந்த அதுல வேற ஒரு கேள்வி இருக்கு. எஜுகேஷன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கக்கூடாது. எல்லாருமே புரிஞ்சு அவங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ, அவங்களுக்கு என்ன நேச்சுரலா வருதோ, அத தான் செய்யணும்ன்றது தான் இந்த கதையில எங்கேயுமே கன்க்ளூஷனா சொல்ல ட்ரை பண்ணியிருந்தது. ஓகே. எனக்கு உங்களோட ஜர்னல்ஸ் படங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஒரு ஒரு புது புது ஜர்னல்ஸ்ல நீங்க பண்ணியிருக்கீங்கம்போது, என்ன காரணம் இந்த படம் இந்த மாரி ஜர்னல்ஸ்ல எடுக்கிறது? ம். எல்லாமே மேபி அந்தந்த வயசுல அப்ப இருக்கிற புரிதல்ல பண்ண படங்கள், அப்ப இருக்கிற புரிதல்ல சூஸ் பண்ண ஜானர்ஸ். எடுத்துக்காட்டுகள் பண்ணும்போது எல்லாருமே புதுசு. எனக்கு அப்ப இருந்த ஒரே விஷயம், நம்ம எப்படியாவது ஆடியன்ஸ அவங்க அட்டென்ஷன எப்படி ஹோல்ட் பண்ண போறோம்? அப்படின்ற ஒரு பயமும், பதட்டமும் இருந்தது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபில்ம் மேக்கரா. அதனால எட்டு தோட்டாக்கள்ன்ற ஐடியாவ எடுத்து பண்ணும்போது, இந்த கதை அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். இதுல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. ஸோ ஆடியன்ஸ நம்ம டெஃபினட்டா அவங்களோட அட்டென்ஷன ஹோல்ட் பண்ணிற முடியும்னு சொல்லிட்டு தான். இன்ஃபாக்ட் அதுல எம்.எஸ். பாஸ்கரோட கேரக்டர் பின்னாடி ஒரு பெரிய எமோஷனல் டிராமா, ஹியூமன் டிராமாலாம் இருக்கும். ஆனா அத ஒரு லேயரா வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த கிரைம் த்ரில்லர்ன்ற லேயர் இருக்கும். ஸோ அதனால அந்த படத்த எல்லாரும் எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணுன்றது அன்னைக்கு தடவையா நமக்கு அதர்வா சார் மாரி முகம் தெரிஞ்ச ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காரு. இத ஒரு ஆக்ஷன் படமா பண்ணா எல்லாரையும் மேக்ஸிமம் ஆட்கள ரீச் பண்ணிற முடியுமான்ற இன்டென்ஷன்ல பண்ணது. இந்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப ஹானஸ்ட்டா என்ன நெனச்சேன்னா, பை த டைம் அந்த 2 படங்கள் பண்ணி முடிச்சதுல ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. வ இன்னுமே ஒரு லைஃப் அனுபவங்களும் வந்தப்போ, நான் இதுல ரைட்டரா நெனச்சேன். எனக்கு நம்ம எடுத்தோட்டாக்குல ஒரு ஹியூமன் டிராமா வச்சிருந்தோம். அதே டிராமாவ ஃபர்ஸ்ட் லேயரா வச்சே ஒரு கதை பண்ண முடியுமா? ஹியூமன் எமோஷன்ஸ மட்டுமே வச்சு, இன்னைக்கு ஆடியன்ஸோட அட்டென்ஷன ஹோல்ட் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸுமே எனக்கு ஒரு 2 படம் பண்ண அனுபவத்திலேருந்து கிடைச்சது. ஸோ அப்படி சூஸ் பண்ணி, இந்த முறை ஆடியன்ஸ ரொம்ப சந்தோஷமா, பாசிட்டிவா, ஹோப்ஃபுல்லா அவங்க நம்ம படத்த பார்த்துட்டு ரிசீவ் பண்ணிட்டு போணும்னு எடுத்தது தான். அந்த நெனச்ச பர்ப்பஸ அச்சீவ் பண்ணிட்டோன்றது, இந்த 1 வீக்கா நான் ஆடியன்ஸ பார்க்கும்போது, அவங்க அவ்ளோ பேர் நெகிழ்ந்து வரும்போது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ரொம்ப வயசானவங்க, குழந்தைங்களெல்லாம் பார்த்தேன். ஸோ இவ்ளோ ஆடியன்ஸ சம்பாதிச்சிருக்கோன்றது ரொம்ப மனநிறைவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். இப்போ இந்த கேப்பா ஒரு படங்கள் நீங்க எடுக்கிற கேப்ல வந்து நெறைய படங்கள் உங்கள தேடி வந்திருக்கும். ஆ. மிஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்ன்னு ஏதாச்சும் இருக்குதா? ஆ. நான் இல்ல குருதியாட்டம் டைம்ல ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அந்த படத்த எடுத்து முடிக்க. அப்ப நெறைய படங்கள் வந்து உடனடியா பண்ணலாமா நானே இன்ஃபாக்ட் ஒரு 6 மாசம் படம் ஷூட்டே நடக்காம இருந்த டைம்ல வேற ஒரு படம் பண்ணலாம் போயிருக்கேன். ஆனாலும் எனக்கு லாஸ்ட் மினிட்ல மனசு வராது. அந்த படத்தோட அந்த சைன் பண்ற வரைக்கும் போயிட்டு இல்ல நம்ம போயிட்டா அப்புறம் இந்த படத்த முடிக்க முடியாது. திருப்பி நான் வந்துருவேன். ஸோ அப்படி நான் ஒரு 4, 5 படங்கள மிஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணியிருக்கேன்னா, நானாவே இல்ல இந்த படத்த முடிக்காம போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. வருத்தம் இல்ல. இல்ல. ஏன்னா, எனக்கு இப்ப இருக்கிற இந்த 3 படங்களும், இந்த அனுபவங்களும் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம அன்னைக்கு எடுத்த டெசிஷன் கரெக்ட் தான். நம்ம மேபி அன்னைக்கு அந்த படத்த பண்ணியிருந்தா கூட, அந்த படம் பண்ண போயிருப்போம். மேபி குருதியாட்டம் பண்ணி முடிச்சிருக்க முடியாது. எல்லாமே நம்ம இப்ப எடுத்த எல்லா ஒர்க்கையும் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா பண்ணோன்ற அந்த ஒரு பெரிய ஹானஸ்டியும், ஒரு மன மன சந்தோஷமும் இருக்கு. மன நிறைவும் இருக்கு. ஓகே. எல்லாரும் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு ரெகுலரா கேட்டிருப்பாங்க.
எட்டு தொட்டாக்கள் 2 ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரைட்டிங்லாம் எழுதுனீங்களா இல்லைன்னா? எட்டுத்தொட்டாக்கள் 2க்கு ஒரு சில டைம் சின்னதா ஒரு ஐடியா வந்தது. இத இப்படி பண்ணா எட்டுத்தொட்டாக்கள் 2வா பண்ண முடியுமான்னு. என்னால ஆனா முழுசா அத அப்படி கிராக் பண்ண முடியல. எனக்கு எந்த இடத்துலயும் நம்ம ஆடியன்ஸ ஏமாத்திறக்கூடாது. எட்டுத்தொட்டாக்கள் 2ன்னு ஒரு ஒரு அனௌன்ஸ் பண்ணி, ஒரு போஸ்டர் பார்த்தா நிச்சயமா ஆடியன்ஸ் நம்பிக்கையோட உள்ள வருவாங்க. ஆனா அவங்க நம்பிக்கைய காப்பாத்துற அளவு 100% ஒரு முழுமையான கதை கிடைச்சா நம்ம ஐ மீன் கதைய நம்மளால பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அது இல்லாம நம்ம அந்த நேம மட்டும் வச்சு ஆடியன்ஸ டிசப்பாயிண்ட் பண்ணிறக்கூடாதுன்றது தான். ஸோ என்னைக்காவது என்னால அப்படி ஒரு கதைய கிராக் பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்றேன். இன்ஃபாக்ட் நான் எனக்கு 3 பிஹெச்கேக்காக நெறைய பேர்ட்ட போய் அவங்களோட வீடு அனுபவங்கள்லாம் கேட்டேன். அதுல சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. என்னால மேபி அதுலேருந்து இன்னுமே ஒரு முழுமையா ஒரு கதைய பண்ண முடிஞ்சா 3 பிஹெச்கே 2வா ஒரு சாப்டர் 2வா வேற ஒரு ஃபேமிலியோட கதைய சொல்லணுன்ற ஆசை கூட இருக்கு. இருக்குது. ஆமா. பட் எனக்கு அதெல்லாம் எழுதி முடிச்சு ஒரு நல்ல என்ன ஒரு ஃபுல்ஃபில்லிங்கா வந்துச்சுன்னா டெஃபினட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான். டெஃபினட்டா அது 3 பிஹெச்கே 2வா இருக்கட்டும், எட்டு தொட்டாக்கள் 2வா இருக்கட்டும், எங்களுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் எந்த பார்ட் 2 வந்தாலும். நான் சமீபத்துல பார்த்துட்டு இருக்கும்போது லோகேஷ் நீங்களும் ரொம்ப ஒரு பயங்கரமான க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். கரியர் வைஸும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட கரியரும் அவரோட கரியரும் இப்போ பீக்ல போயிட்டாரு அவரும். ஆமா. டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா 2 பேரும்? நானு ரொம்ப கெரியரா டிஸ்கஸ் பண்ணதில்ல. எப்ப பார்த்தாலும் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்றத லோகேஷ் சொல்லுவான். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அது ஒரு ஃப்ரெண்ட்ஸா பேசிப்போம். ஜென்ரலா ரீசென்ட்டா என்ன படம் பார்த்தோம்ன்னு பேசிப்போம். இல்லன்னா ஷூட்ல நடந்த விஷயங்கள் சொல்லுவான். ரொம்ப கெரியரா என்ன பண்றோம்னு ஏன் பண்ணது இல்லன்னா, எனக்கு லோகேஷ் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். ஏன்னா, ஒரு பெரிய படம் பண்ணும்போது உங்கள சுத்தி நெறைய பேர நீங்க ஹேண்டில் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எப்பயோ மீட் பண்ணது ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ணணும்னு பேசுறான். நம்மளுமே அந்த படங்களோ, அந்த கெரியர பத்தியோ ரொம்ப பேசி அது ஏன்னா அந்த டிஸ்கஷன் நெறைய பேரோட பண்ணி அந்த கொஸ்டின்ஸ கேட்க நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்டா பேசும்போது நம்ம இந்த டாபிக் எல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் பேசுறதே இல்ல. இன்ஃபாக்ட் ஆனா எனக்கு மாஸ்டர் ஆகட்டும், விக்ரம், லியோ அந்த டைம்லலாம் நெறைய விஷயங்கள மீட் பண்ணும்போது பேசுவோம். அப்ப வெளிய பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த படத்த பத்தி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே கேட்டதில்ல. லோகேஷா சில நேரம் இந்த மாரி ஒரு சீக்வென்ஸ் பண்றோம். இந்த ஹைனா சீக்வென்ஸ் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ லோகேஷா சொல்ற விஷயங்கள ஒரு ஃப்ரெண்டா எக்ஸைட்டடா ஷேர் பண்ற விஷயங்கள கேட்பேன். மத்தபடி நான் ரொம்ப என்ன ஏதுன்னு அந்த டீட்டெயில்ஸ நான் எதுவும் கேட்டதில்ல. ஓகே. இப்ப அடுத்தடுத்து படங்கள் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, கதைகள்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் பண்ற படங்கள் இதே மாதிரியான ஜர்னஸ் இருக்குமா? இல்ல அடுத்த ஜர்னஸ் மாறுவீங்களா? எனக்கு வேற வேற ஜானர்ல படம் பண்ணணுன்றது ஒரு ஆசை. அதே சமயம் நான் இப்ப 3 பிஹெச்கே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ பார்க்கும்போது, ஒரு விஷயம் ரொம்ப எமோஷனலா இருந்தது. ரொம்ப இவ்ளோ பேர் குடும்பமா நம்ம படங்கள பார்க்க வராங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் பார்க்க வராங்க. நம்ம இனிமே பண்ற படங்கள் இஃப் முடிஞ்ச அளவு அந்த கதைகள்ல இவங்க எல்லாருமே கனெக்ட் ஆகுற மாரி கதைகளா பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா அதே சமயம் இவங்களுக்கு படம் பண்ணணுன்றதுக்காக நம்ம பண்ற விஷயங்களையே ரிப்பீட் பண்ணி அவங்களுக்கு குடுத்தாலும் அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா நமக்கு இத பண்ணா ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு தோன்ற கதைகள பண்ணணும். அதே சமயம் அந்த கதைகள் பண்ணும்போது, இப்ப குழந்தைங்க நம்ம படத்த பார்க்க வராங்க. பெரியவங்க பார்க்க வராங்க. ரொம்ப அவங்க டர்ன் ஆஃப் ஆயிடுற மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணிறக்கூடாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் இருந்தாலோ, இல்ல அந்த மாரி விஷயங்கள் தான் ஏன்னா இப்ப எனக்கு நம்ம படத்த குழந்தைங்களும் பார்க்குறாங்கன்றத நான் எட்டு தொட்டாக்கள கூட பார்க்கல. 3 பிஹெச்கேல பார்த்தேன். ஸோ இவங்க இவ்ளோ பெரிய ஆடியன்ஸ சம்பாதிச்சிருக்கோன்ற அந்த அதோட வேல்யூவையும் ரியலைஸ் பண்ணி படங்கள் பண்ணணுன்றது மட்டும் இந்த ஒரு 1 வீக்கா அத ரொம்ப ரியலைஸ் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். வித் யுவர் பெர்மிஷன் அவங்களுக்காக ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நீங்க பேசுற ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, மற்றவங்களுக்கு பதில் சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அமைதியா, ரொம்ப ஷட்டிலா, ரொம்ப எல்லாருக்கும் டைம் எடுத்து பதில் சொல்றீங்க. அண்ட் 2வது இந்த படத்துக்கு நீங்க ப்ரொமோஷனுக்கும் ஆஃப்டர் ப்ரொமோஷனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் வந்து உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஸ் அ டேரக்டரா நம்ம ஒரு ப்ரொடக்ஷனுக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கமிட்மெண்ட்டை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும். அதை படம் இன்னும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அஸ் அ டேரக்டரா எனக்கு ஒரு வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து படத்தை பத்தி பேசி கண்டிப்பா மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்ற விஷயத்துல ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எனக்கு அந்த விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். அதுக்கு என்னோட சார்பா, மாலைமலர் சார்பா பெரிய வாழ்த்துக்கள்.
கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி குடும்பங்கள் சம்பந்தமா குழந்தைகள் ரசிக்கிற மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க. எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டைம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் வேர்ட்ஸுக்கு. ரொம்ப கைண்டாக சொன்னீங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.